Thakur has given entire speech. There is no touch on his speech. Only Rahul Gandhi's speech was expunged. Why, sir? Why, sir? Why, sir, expunged? मैं अध्यक्ष जी का धन्यवाद देना चाहता हूँ। अध्यक्ष महोदय, अध्यक्ष महोदय, अध्यक्ष महोदय, நேற்று மக்களவையில் ராகுல் காந்தி பேசிய சில கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக ஏன் ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கள் மட்டும் நீக்கப்பட்டது என காங்கிரஸ் எம்பிக்களும் மக்களவையில் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பி கண்டனத்தை முன்வைத்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ், கூடுதல் விவரங்கள். ரமேஷ், அதாவது நேற்று ராகுல் காந்தி ஆளும் அரசின் மீதும் பாஜகவின் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காரசாரமான உரையை மக்களவையில் முன்வைத்தார். அவர் பேசிய உரையில் சில கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜகவோ RSSஓ பிரதமர் நரேந்திர மோடியோ முழுமையான இந்துக்கள் அல்ல என்று ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கள், அதே போல இந்துக்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் வெறுப்பையும் வன்முறையும் பரப்புவதாக ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டன. இது குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று பங்கேற்க வந்த ராகுல் காந்தியிடம் இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, பிரதமர் மோடியினுடைய உலகில் வேண்டுமானால் உண்மை நீக்கப்படலாம், ஆனால் நிதர்சன உலகில் உண்மை ஒருபோதும் நீக்கப்பட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். மோடிக்கு துனியாமே சச்சாய்கோ எக்ஸ்பெஞ்ச் கர் சக்தே, ரியாலிட்டியுமே எக்ஸ்பெஞ்ச் நை கர் சக்தே என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வேண்டுமோ அந்த உண்மையை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீக்கிக் கொள்ளட்டும், உண்மை என்பது உண்மைதான் என ராகுல் காந்தி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மக்களவை இன்று காலை கூடிய உடனேயே காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் இருந்து இது குறித்து தங்களுடைய ஆட்சேபத்தை பதிவு செய்தனர். அதாவது பலர் பேசிய நிலையில் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கள் மட்டும் ஏன் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது, எப்படி நீக்கப்பட்டது என்று அவர்கள் கேள்வி எழுப்பி சில முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் அவையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. இருப்பினும் அந்த சலசலப்புக்கு பிறகு தற்போது குடியரசுத் தலைவர் உரைக்கு 2வது நாளாக நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. அதன் மீது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் உரையாற்றி வருகிறார். இதற்கிடையே குறுக்கிட்டு பேசிய பாஜக எம்பி பன்சூரி ஸ்வராஜ் நேற்று ராகுல் காந்தி பேசிய சில கருத்துக்களின் மீது ஆட்சேபம் தெரிவித்து நோட்டீஸ் ஒன்றை சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.